ப்ரோ உங்களுக்கு ஏன் சூத்து பெருசா இருக்கு? வாழ்க்கையில நிறைய சூத்தடி விழுந்துருச்சு ப்ரோ, அதான் அப்படி. என்னது ப்ரோ உங்களுக்கு ஏன் ஒரு கவ் அதாவது ஒரு ஒரு மாடு நீ சூத்த மூடு. என்ன லுக்கே? எனக்கு பால் வேணும். அது உனக்கு பின்னாடி இருக்கிற செல்ஃப்ல தான் இருக்கு, எடுத்துக்கோ. தேங்க்ஸ்கா. வாழ்க்கை எப்போதும் நீங்கள் நினைப்பது போல் அமையாது. பால் குடி, லூட்டி அடி. உன் பேர் என்ன? டெட் பூலு. தமிழ்ல சொல்லு. செத்த பூலு. பார்த்தாலே தெரியுது. என்னது? தம்பு, என்ன தாத்தா, என்ன மேட்ரு? நான் தான் இந்தியன் தாத்தா. நீ நிறைய தப்பு பண்ணிருக்க, அதனால நான் உன்னை கொல்ல போறேன். ஓ அப்படியா விஷயம்? சரி, சட்டப்பட்டுன்னு கொள்ளுங்க, டைம் ஆயிடுச்சு. நீ நினைக்கிற மாதிரி உன்னை டக்குன்னுலாம் கொல்ல முடியாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு டைலாக் பேசிட்டு இழுன்னு இழுத்துட்டு அப்புறம் என்னுடைய விரலை வச்சு உன் கழுத்துலையும் இடுப்புலையும் ஃபிங்கரிங் பண்ணி உன்னை குதிரை மாதிரி ஓட விடுவேன், காக்கா மாதிரி பறக்க விடுவேன், எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ செத்துருவ. ஐயா, இது ரொம்ப பெரிய வேலையா இருக்கு, ரொம்ப போர் அடிக்குமே. ஏய், நான் என்ன ஒன்று மட்டும் தான் கொல்ல போறேன்னு நினைச்சியா? பின்ன நான் பேசி பேசி ஆடியன்ஸையும் கொள்ளுவேன். ஹலோ. டேய், நான் என் வீட்ல தனியா இருக்கேன்டா. சரி இருந்துக்கோ. போடு சிக்மா மேல் ஸ்கிபிடி ஸ்கிபிடி கியாட் கியாட். போடு சிக்மா மேல் ஸ்கிபிடி ஸ்கிபிடி கியாட் கியாட். உங்க எல்லாருக்கும் குஞ்சு சின்னதா இருக்கும் ஏன்னு சொல்லுங்க. ஏன்? ஏன்னா நீங்க எல்லாம் குட்டி குஞ்சன்ஸ். என் கதையில நான் வில்லன்டா. ஹலோ. டேய், நான் என் வீட்ல தனியா இருக்கேன்டா. சரி இருந்துக்கோ. போடு சிக்மா மேல் ஸ்கிபிடி ஸ்கிபிடி கியாட் கியாட். போடு சிக்மா மேல் ஸ்கிபிடி ஸ்கிபிடி கியாட் கியாட். உங்க எல்லாருக்கும் குஞ்சு சின்னதா இருக்கும் ஏன்னு சொல்லுங்க. ஏன்? ஏன்னா நீங்க எல்லாம் குட்டி குஞ்சன்ஸ். என் கதையில நான் வில்லன்டா. ஹலோ. டேய், நான் என் வீட்ல தனியா இருக்கேன்டா. சரி இருந்துக்கோ. போடு சிக்மா மேல் ஸ்கிபிடி ஸ்கிபிடி கியாட் கியாட். போடு சிக்மா மேல் ஸ்கிபிடி ஸ்கிபிடி கியாட் கியாட். உங்க எல்லாருக்கும் குஞ்சு சின்னதா இருக்கும் ஏன்னு சொல்லுங்க. ஏன்? ஏன்னா நீங்க எல்லாம் குட்டி குஞ்சன்ஸ். என் கதையில நான் ஹெட்போன்ஸ் போட்டுக்கோங்க. இதுல வர எல்லாம் கற்பனைங்க. டாக்டர், எனக்கு குண்டில இருந்து பீ வர மாட்டிக்குது. நான் குச்சை எடுத்து என் குண்டில விட்டேன். ஆனா பாதி குச்சி உடஞ்சு உள்ள சிக்கிடுச்சு. கைய விட்டு நோண்டலாம்னு பார்த்தா ஆசனவாய் அடைச்சுக்கிட்டு குசு விட முடியல. இதுக்கு தீர்வு இருக்கா? வாழ்த்துக்கள். திரும்பி நின்னு உங்க சூத்த காட்டுங்க. ஓகேடா கட்ட குஞ்சு. அருமையான சூத்து. பாருங்க டாக்டர், வேணும்னா அவுத்து போட்டு ஆட்டி காட்டுறேன். ஒரு சூத்தையும் ஆட்ட வேணாம், சூத்த மூடிட்டு. ஆல்ரெடி மூடிதான் இருக்கு டாக்டர். இந்த ஜோக்கு ஜுன்னிக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன டாக்டர், உள்ள என்ன உள்ளு சீரியஸா போடுறாங்க? விட்டா குண்டிய கடிச்சிருவான் போலயே. இதுக்கு என்ன தீர்வு டாக்டர்? சூத்துல சுண்ணாம்பு தடவி சுல்லுன்னு சூத்தடிச்சா குண்டி சரியாகும். அப்போ சூத்தடி ஆரம்பிங்க டாக்டர். குசு வருது டாக்டர். விடுங்க. ஆண்டவா. குச்ச விட்டு நோண்டவா. என்ன சார், எப்படி போகுது? கட்டியா தான் போகுது. என்னது? என்ன? ஹாய். Bye. Hi.
இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சுல? ஆமா எனக்கும் தான். அப்புறம் உனக்கு ஒரு gift இருக்கு. ஓ என்னது அது? நீ பின்னாடி திரும்ப, நான் சொல்றேன். ஓகே. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சுல? ஆமா எனக்கும் தான். அப்புறம் உனக்கு ஒரு gift இருக்கு. ஓ என்னது அது? நீ பின்னாடி திரும்ப, நான் சொல்றேன். ஓகே. இன்னைக்கு நாள் ஹெட்போன்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. தம்பி அடங்கொக்காலவனி பேசுக்காரங்களே நாங்க தான்டா. நான் உன்னை கேட்டேனா? குஞ்சே எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கிருவா 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 படிக்கிறேன்டா உன் புள்ளைய உன் கண்ணு முன்னாடி கடிச்சு காட்டுறேன். गाइस 2025 ஹெட்போன் गाइस 2025 में போட்டு ஒரே அடியில பறந்துட்டான். அந்த தாத்தா கார்ல ஒட்டி गाइस 2000 காமெடி உருவாக்கி அது காமெடி நம்பி அதுக்கு நாங்களே சிரிச்சு மற்றவங்களுக்கு காமெடின்னு ஒத்துக்க வைப்போம். அப்படி நீ ஒத்துக்கலனா வெக்க போட்டு ஒரே அடியில பறந்துட்டான். அந்த தாத்தா கார்ல ஒட்டிட்டு இருக்காருல, அந்த மாதிரி தான் எங்க பாத்ரூம்ல பள்ளி ஒட்டிட்டு இருக்கோம். பாவம் காருக்காரனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டில் தனியா இருக்குன்னு சொல்லியிருக்கும் போல இருக்கு. அதான் இந்த அளவுக்கு வேகமா வந்திருக்கான். டேய், என்னடா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ நாங்களாம் சோஷியல் மீடியா தற்கொலைகள் ப்ரோ. நாங்கள் இப்படி தான் எல்லாத்துலேயும் காமெடி பார்ப்போம். ஆனா காமெடியாவே இல்லையே. உனக்கு காமெடி இல்லைன்னா அதுக்கு நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறது? நாங்களே ஒரு காமெடி உருவாக்கி அது காமெடி நம்பி அதுக்கு நாங்களே சிரிச்சு மற்றவங்களுக்கு காமெடின்னு ஒத்துக்க வைப்போம். அப்படி நீ ஒத்துக்கலனா வெக்கமே இல்லாமல் கடைசி வரை முட்டு கொடுப்போம். சரி, இவ்வளவு பேசுறீங்களே, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனா என்ன பண்ணுவீங்க? ப்ரோ எங்களை மாதிரி தற்கொலைகளுக்கு ஒன்றுமே ஆகாது ப்ரோ. இந்த சில பேர் அவன் ஒன்று அவன் வேலை ஒன்று ரொம்ப நல்லவனாக இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் எல்லாமே நடக்கும். ரைட், நான் வரேன். ஹெட்போன்ஸ் போட்டுக்கோங்க. பொட்ட பொறுக்கி. Oh shit. தாத்தா 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 சிக்கத்தை குடுக்குறாரு பாத்தா. ஐயோ தாத்தா 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 ரைடாங்கோத்தா. ஹெட்போன்ஸ் Oh shit. தாத்தா 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 சிக்கத்தை குடுக்குறாரு பாத்தா. ஐயோ தாத்தா 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 சிக்கத்தை குடுக்குறாரு பாத்தா. எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்போ ஏதாச்சும் சாப்பிடு. உன்னதான் சாப்பிடணும். ஓ தட்ஸ் கியூட். இல்ல நிஜமாவே உன்னை சாப்பிடணும். டேய், நீ என்னடா எல்லா சோகமான வீடியோஸ்க்கும் லைக் போட்டு வச்சிருக்க? அது சும்மாடா, வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு லைக் போட்டேன். பொய் சொல்ற? இன்னா மச்சி, ஏசி காரு, மொரட்டு பர்ஃப்யூம், வா ஒரு ரைடு போவோம். ஹே ப்ரோ, வாழ்க்கையில எப்படி ஹாப்பியா இருக்கிறது? நீ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவியா? ஆமா. அப்போ ரீல்ஸ் பார்த்தா ரீல்ஸ் மட்டும் பாரு, தப்பி தவறி கூட கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிடாத. எங்க அது எப்படி எல்லா ரீலியுமா தப்பா கமெண்ட் பண்ணுவாங்க? அப்படிதான் நானும் நினைச்சேன். குழந்தை வீடியோ கூட விட்டு வைக்கலடா அவனுங்க. ஓஹோ. அத பத்தி நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னது? Insta is not for beginners. நீனா எனக்கு வெறி ஆசை. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. பெரிய பெரிய கண்டங்கள்லாம் பார்த்தவன்டா, உன்ன மாதிரி முண்டங்களை பார்த்தாடா பயப்பட போறேன்.
பெரிய பெரிய கண்டங்கள்லாம் பார்த்தவன்டா, உன்ன மாதிரி முண்டங்களை பார்த்தாடா. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. நீ பேசினாலே எல்லாம் தப்பாதான்டா போகுது. நீ பேசாத. ஆமால, எனக்கு இந்த விஷயம் பண்ணவே பிடிக்கல. பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க, இல்லாட்டி பண்ணாதீங்க. நான் பண்ணுவேன், பண்ணாம இருப்பேன். நீங்க யாருங்க அதை சொல்றதுக்கு? ஓ ஆமால, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இல்ல பரவாயில்ல, நீங்க ஒன்னும் அட்வைஸ் பண்ண வேணாம். இந்த உலகத்துல நல்லவங்க எல்லாம் இருக்காங்களா என்ன? அதெல்லாம் இருக்காங்க, நீங்க தான் கண்டுக்கிறது இல்ல. உங்களை யாரு கண்டுக்கவே மாட்டாங்களோ அவங்களதான் நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன என்னடா பண்ண சொல்ற? வாயை மூடிட்டு, அப்போதான் நிம்மதியா இருக்க முடியும். ஆஹா, நீ ஏன்டா எப்பவும் அமைதியாவே இருக்க? இந்த கேள்விக்கு எனக்கு பதில். ஹாய் ஹலோ வணக்கம். ப்ரோ நீங்க போடுற ரீல்ஸ் எல்லாம் கிரிஞ்சா இருக்கு ப்ரோ. கிரிஞ்சு பண்ணாதீங்க. பரவாயில்ல ப்ரோ, உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ விட என்னோட ரீல்ஸ் ஒன்றும் கிரிஞ்சு இல்லை. நினைச்சேன்டா நீ இப்படிதான் சொல்லுவேன்னு. வேற என்ன சொல்ல முடியும்னால? இல்லை புரியல. ஏன்டா நீ பண்றது கிரிஞ்சு சொன்னா ஒத்துக்கணும். ஒத்துக்க மனசு இல்லையா? என் கமெண்ட்டை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. அதை விட்டு எதுக்கு என் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பிடிச்சி கும்புற? அது வந்து ஏன்னா அதான் உன்னால பண்ண முடியும். ஏதோ என்னோடது பிரைவேட் அக்கௌண்ட்னால ப்ரொஃபைல் ஃபோட்டோவோட முடிச்சிட்டேன். இதே பப்ளிக் அக்கௌண்ட்டா இருந்தா என்னோட ஃபோட்டோ எதையாச்சும் எடுத்து அதை ட்ரோல் பண்ற மாதிரி ரீல்ஸ் போட்டிருப்பேன். ஆனா கடைசி வரை நீ பண்றது கிரிஞ்சுன்னு ஒத்துக்கவே மாட்டேன். அதானே? அது வந்து என்ன சொல்கிறது, அப்படியே மாசா ரிப்ளை பண்ற மாதிரியே நினைப்பு. ஆமாண்டா. ஆமா, உன்னோட இந்த ரிப்ளைவை பார்த்து 4-5 பேர் வருவாங்களே சொம்புத்திட்ட, இன்னும் வரலையா? ப்ரோ வேற லெவல் ரிப்ளை ப்ரோ. ப்ரோ மாசு ப்ரோ. நீ ப்ரோ ஸ்லிப்பர் ஷாட் ரிப்ளை ப்ரோ. இதோ சொல்லி முடிக்கல அதுக்குள்ள வந்துட்டாங்களே. பரவாயில்ல, இவங்களை வச்சு நீ ஓட்டிடலாம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு காலேஜில் ஒன்று சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க, போயிட்டு வா. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? சார் ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். ஆம் நண்பர்களே, வாழ்க்கை ஒரு திருப்பி. சார் நான் உங்களோட எஸ் காய்ஸ், ஆம் நண்பர்களே. எஸ் கா ஆம் உனக்காக நீ வேன். அது எப்படி திவங்களோ? கனவுல பாத்ரூம் வருதுன்னு உச்சா இருந்தா நெதத்திலையும் உச்சா போயிடுறோம். முழிச்சு பார்த்தா பேண்ட் ஈரமா இருக்கு. இது கூட பரவாயில்ல. இந்த கனவுல சம்பந்தமே இல்லாம வானத்திலிருந்து கீழே இந்த கனவுல மச்சி நேத்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனேன்டா. நானும் பாக்குறேன். அது எப்படி திவங்களோ? கனவுல பாத்ரூம் வருதுன்னு உச்சா இருந்தா நெதத்திலையும் உச்சா போயிடுறோம். முழிச்சு பார்த்தா பேண்ட் ஈரமா இருக்கு. இது கூட பரவாயில்ல. இந்த கனவுல சம்பந்தமே இல்லாம வானத்திலிருந்து கீழே குதிக்கிறது, மொட்டை மாடியில இருந்து கீழே குதிக்கிற மாதிரி வந்தாலே உடம்பு அப்படி கூசுது. அதுக்கப்புறம் முழிச்சிடுறேன். அது எப்படி குப்புறக்கப்படுத்தா மட்டும் பேய் கனவு வருது? எனக்கு குப்புறக்கப்படுத்த ஒரு கில்மா கனவா வருது. அது எப்படி நல்ல கனவு நல்லா போயிட்டு இருக்கும் போது கரெக்டா எழுப்பி விடுறாங்க. அடங்கொம்மால. மச்சி நேத்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனேன்டா. நானும் பாக்குறேன், எந்த பொண்ணு அழகாவே இல்ல. அப்போ அவங்களும் உன்னை பார்த்து இப்படி தானே சொல்லியிருப்பாங்க. அடங்கொம்மால. மச்சி நேத்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். கண்ணந்தேவன் டீ புடி சிஎஸ்கே புடி புடி. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். யோகி பாலக்குடி. அடங்கொக்கால. ஒரு கவ் பாலை வாங்கி குடிச்சிட்டு கேள்வியடா கேக்குற நீ? புலையாடி மோனே. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அடங்கொக்கால. உனக்கு என்ன பார்த்த உடனே உன் மனசுல என்ன பாட்டு ஓடுது? கடங்கொம்மால. சார் உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு சார் கக்கு சங்கருக்கு தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அது என்ன? ஏய் கோபால், நீ ஏன் கொஞ்சம்
ஷிட் நாட் குட். உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாத்தா தான் ஹீரோ. அப்படியா? எந்த படத்துல? இல்லை, சிரிப்பு வரல. ஓ, உனக்கு சிரிப்பு வரணுமா? அப்போ இன்ஸ்டாகிராமில் உன் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைப்பாரு. இப்பயும் வரல. ஓ, இதை விட சிரிப்பு வரணுமா? அப்போ இன்ஸ்டாகிராமில் உன் பயோ வைப்பாரு. நீ பண்ண ஜோக்கு மொக்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை விட்டுவிட்டு என்ன வம்புழுக்கிற? அப்படி தாண்டா வம்பளுப்பேன். ஒழுங்கு முறையாக என் ஜோக்கு சிரிப்பு வருதுன்னு ஒத்துக்கோ. ஏன்டா அப்படி அழுவுற? தம்பி இங்க வாப்பா. இந்த பையன் அவங்க தாத்தா தான் ஹீரோன்னு சொன்னான். நான் எந்த படத்துலன்னு கேட்டேன். ப்ரோ மசு ப்ரோ, நீ ப்ரோ வேற லெவல் ப்ரோ நீ. மச்சி அதெல்லாம் நேற்று அப்படி தான் வேக வேகமாக கிளாஸ் ரூம்குள்ளே போகிறேன். திடீர்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் நிற்கிறான். அவனுக்கு பெருசாக ஒன்று தொங்குது. என்னதுடா தொங்குது? ஐடி கார்டு. சோ டார்க். என்னது டார்க்கா? மச்சி நேற்று அப்படி தான் வேக. நண்பா துப்பாக்கி கொடுங்க இல்ல உங்க கொட்டைய தூக்கிட்டு ஓடிடுவேன். உன்னால முடியாது, ஏன்னா நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொட்டை. நேற்று அப்படி தான் வேக வேகமாக கிளாஸ் ரூம்குள்ளே போகிறேன். திடீர்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் நிற்கிறான். அவனுக்கு பெருசாக ஒன்று தொங்குது. என்னதுடா தொங்குது? ஐடி கார்டு. சோ டார்க். என்னது டார்க்கா? டார்க் கம்பெனி ப்ரோ. இது டார்க் அப்படின்னா என்ன தெரியுமா? அதை பத்திலாம் தெரியாது. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நிறைய பேர் டார்க் ஜோக்கு டார்க் அப்படின்னாங்க. சரி நம்மளும் சொல்லி போன்னு சொல்லிட்டேன். அது சரி, உன்ன சொல்லி ஒரு பிரச்சனை இல்லை. இங்க ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான் பாரு, அவன் மட்டும் கையில கிடைச்சான். யாரு ப்ரோ? தோ அங்க நிக்கிறான் பாரு. ப்ரோ யுவர் ஜோக் இஸ் டார்க்கர் தென் மை ஃபியூச்சர். ப்ரோ யுவர் ஜோக் இஸ் டார்க்கர் தென் மை லைஃப். ப்ரோ யுவர் ஜோக் இஸ் டார்க்கர் தென் மை குஞ்சு. நண்பா துப்பாக்கி கொடுங்க இல்ல உங்க கொட்டைய தூக்கிட்டு ஓடிடுவேன். உன்னால முடியாது, ஏன்னா நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொட்டைய பயன்படுத்துறேன். நீங்கள் ஏன் அதை யூஸ் பண்றீங்க? டிங்கு டிங்குன்னு சவுண்டு விடவா? வாய மூடிட்டு உனக்கு என்ன வேணுமோ அத சொல்லு. அது எப்படி வாய மூடிட்டு பேச முடியும்? குண்டிய பயன்படுத்து. சரி சரி குண்டிய மூடு. காசு கொடுத்தால் துப்பாக்கி தருவேன். காசு இல்ல, முட்டி போட்டு சார் உங்க வாழ்க்கையில எதை சார் பெருமையா நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம ஃப்ரெண்டு இல்லை நமக்கு தெரிஞ்ச பையன் எவனாச்சும் ஒருத்தனுக்கு ஆள் இருக்கும். அந்த பொண்ணை உஷார் பண்ணி தூக்கிட்டு போறதான் ப்ரோ பெருமை. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? உங்க சொந்த முயற்சியில நீங்களே புதுசா ஒரு பொண்ணு. தம்பி கொலைகிற நாய் கடிக்காதுப்பா. நேத்து என் கொட்டையை கடிச்சதே ஓனாய் தாண்டா. உனக்கு எப்படா கொட்டை வந்தது? மச்சி பின்னாடி நிக்கிற அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாக்குறா. தம்பி தெரிஞ்சோ தெரியாம இந்த உலகத்துல பிறந்துட்டோம். பிறந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு சாதனை. ப்ரோ சோஷியல் மீடியால யோகி பாலக்குடி குடிக்க மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ? மச்சி உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டா. இன்னைக்கு நம்ம மவுண்ட்ஸ்ல இன்னைக்கு பார்ட்டிக்கு போய் லாஸ் ஆண்டோஸ்ல. நேத்து நான் உன்னை திருவிழால பார்த்தேன். என்ன மச்சி இன்னைக்கு எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா? டேய் ஏன்டா நீ வர? நான் ஒண்ணுமே படிக்கலடா. டேய் தெரியும்டா, நீ எல்லாத்தையும் படிச்சிருப்படா. ஒரு வாரத்திற்கு பிறகு. என்ன மச்சி இன்னைக்கு எக்ஸாமு சென்டம் தான். டேய் ஒண்ணுமே பார்க்கடா, இனிமே தாண்டா எல்லாத்தையும் பார்க்கணும். டேய் உருட்டாதடா, நீ நைட்டு ஃபுல்லா படிச்சிருப்படா. ஒரு மாதத்திற்கு பிறகு. என்ன மச்சி ஃபுல்லாத்தையும் படிச்சிட்ட? இனிமே தாண்டா பார்க்கணும். டேய் தெரியும்டா உன்னை பத்தி. டேய் நிறுத்துங்கடா ரெண்டு பேரும். நீ எத்தனை வாட்டி அவன்கிட்ட படிச்சிட்டியான்னு கேட்டாலும் அவன் அத்தனை வாட்டி படிக்கலன்னு தான் சொல்ல போறான். நீயும் உடனே டேய் தெரியும்டா நீ படிச்சிருப்பேன்னு இதே டைலாக் தானடா ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாளைக்கு தான் அதே பிடிச்சி தொங்க போறீங்க. ஆமா இவ்வளவு பேசுறியே, நீ எல்லாத்தையும் படிச்சிட்டியா? இல்லையே. டேய் பொய் சொல்லாதடா, நீ படிச்சிருப்படா. சார் எனக்கு சோஷியல் ஏய் தம்பி நான் இவ்வளோ. என்னடா இது? சொல்லு தம்பி, உனக்கு என்ன வேணும்? அது வந்து சாண்டா எப்படி சொல்றதுனே தெரியல. கவலைப்படாத தம்பி, நீ எது கேட்டாலும் நான் தரேன். சொல்லு உனக்கு என்ன வேணும்? வேற யாரு? உங்க பேத்தி தான். இல்லடா முட்டாப்பையில, உன்னை சும்மா விட மாட்டேன். பொம்பளை சோக்கு கேக்குதா குப்பி? பொம்பளை சோக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ். உண்மையை ஒத்துக்கோ, நீ தான் என் பையன் லியோன்னு. யோ எத்தனை வாடியா சொல்றது? நான் உன் பையன் லியோ இல்ல இல்ல இல்ல. அப்போ வா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம். எதுக்கு பயப்படுற? நீ தான் என் பையன் லியோ இல்லையே. அப்போ வா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம், அதில் தெரிஞ்சிடும். யோ எதுக்கு அவசரப்படுற? ஆமா என்னால் இருக்க முடியாது, சீக்கிரம் வா. யோ வரையா இரியா, நீ இங்கே இரியா, நான் வரையா. இங்கே நிற்கிறேன், சீக்கிரம் வந்துடு. நான் தான் லியோ தாஸ். ஒரு வத்தி புட்டி கடையை மட்டும் கொளுத்துனா பத்தாது, இன்னும் நிறைய கொளுத்தணும். அப்போதான் நம்மளால ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை கொண்டு வர முடியும். மிஸ்டர் லியோ, நவ் யூ ஆர் சிஇஓ. யார் என்று தெரிகிறதா?
அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மழை அதிகமாக பெய்யறதுனால யாரும் வெளியே வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏய் மச்சி, நியூஸ் பார்த்தியாடா? இனிமே தான். டேய் டக்குனு போய் பாடுறா, இன்னைக்கு ஸ்கூல் லீவுடா மழை பெஞ்சதுனால. ஓ அப்படியே விஷயம். நல்ல வேலை லீவ் விட்டாங்க. நேற்று கொடுத்த மேக்ஸ் ஹோம்ஒர்க் ஒன்று கூட போடலை. என்னடா பண்ண போகிறேன்றது. நல்ல வேலை லீவ் வந்து என்னை காப்பாற்றிட்டுச்சு. நான் வந்து இன்னைக்கு ஜாலியாக படம் பார்க்க போகிறேன். கவலைப்படாத, நமக்கு ஸ்கூல் உண்டு. என்னது? ஆமாம், இப்போ தான் வாட்ஸ்அப் குரூப்பில் மேக்ஸ் சார் மெசேஜ் போட்டு விட்டாரு. மழையாவது மண்ணாங்கட்டியாவது கொடையை தூக்கிட்டு வாங்கடா நொன்னைங்களான்ட்டாரு. என்னடா சொல்கிற? முக்கியமாக மேக்ஸ் ஹோம்ஒர்க் போட்டுட்டு வரணுன்ட்டாரு. இல்லாட்டி பின்னாடி கம்பியை சுருகிடுவார். அதனால் நீயும் மேக்ஸ் நோட் எடுத்துகிட்டு வந்துரு. வரட்டா? போச்சா? நன்னாரி 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 காற்று பலமாக வீசியது. ஏய் மச்சி, எப்படிரா இருக்க? ஏய் நான் நல்லா சார், நீங்கள் சொன்ன மாதிரியே எனிமி வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். இப்போ என்ன சார் பண்ணுறது? உட்காந்து கோலம் போடு. சார், இப்போ என்னையா அவனை 2 கிலோ தக்காளி ஏற்றுனா 2 பேரும் போட்டு தள்ளியிருக்காயா. டக்குன்னு போய் பிடியா அவனை. ஓகே சார். டேடி மம்மி வீட்டில் இல்லை, திடபோட யாரும் இல்லை, உன்னை போட நான் இருக்கேன்டா. எது? வணக்கம் மாமே. ஏண்டா ஒரு ஆம்பளைங்க வீட்டில் தனியாக குளிச்சுன்னு இருக்கிறேன், நீ பாட்டு கரடி புந்த மாதிரி வந்து போடுற, வெக்கமா இல்லை? ஏண்டா யார் வருவாங்கன்னு யோசிக்காம நீ பாட்டு திறந்து போட்டு இப்படி ஆட்டிட்டு குளிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லை? ஓ அப்படி வரியே? ஆஹா சரி, என்ன வேணும்? நீ 2 பேர் போட்டு தள்ளியிருக்கிற. ஸோ நான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். நான் ஒழுங்கு மரியாதையாக சரண்டர் ஆகிடுது. இல்லைனா துப்பாக்கி எடுத்து பின்னாடி சொல்லிடுவேன். ஓஹோ, இது ஆஃபர் இருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெயிலுக்கு வந்தால் கரெக்டாக மத்தியானம் டைமில் பிரியாணி போடுவாங்க, முட்டையோடு சேர்த்து. மொக்கிட்டு படுத்துட்டு அப்புறம் வேலையை பார்த்தா முடிஞ்சு. போகிறேன். சரி, கோமணத்தை கட்டிட்டு வா, கண்ணு கூசுது. அச்சிச்சோ ப்ரோ கவலைப்படாதீங்க, இந்த ஜெயிலாம் ஒரு மேட்ரே இல்லை, எல்லாம் நம்ம கண்ட்ரோல் தான். அப்படியே சார், சூப்பர் தான். புதியவன் என்ன மச்சி If you see another Oh shit. Here we go again. Worst place in the world. Roll